ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற யமகாதன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு கிராமத்தில் மூத்த ஆண் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஊர் தெய்வமான பாஞ்சாய் சாபத்தால் இறந்து போயிடுவாங்கன்ற பயம் ஆழமாக இருக்குது. ஏன்னா அதை மீறி பண்ணவங்க இது வரைக்கும் மர்மமாக இறந்து போயிருக்காங்க. இதனாலேயே நிறைய பேர் அந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. இப்படி இருக்க அந்த ஊரை சார்ந்த சரவணன் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தன் காதலி நிவேதாவை அந்த ஊருக்கே அழைச்சிட்டு வந்து ஊர் எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் எல்லாரும் பயந்த மாதிரியே ஒரு நாள் ஊரலியில் சரவணன் இறந்து கிடக்கிறான். பாஞ்சாய் சாபம் தான் ஊருக்காரங்க சொன்னாலும் நிவேதா நம்ப ஏன்னா சரவணன் இறந்த உடனே துயரம் தாங்காம ஊரை விட்டு போகிறதுக்கு எல்லை வரைக்கும் போனவ அங்க எதையோ பார்த்துட்டு சரவணன் சாவுல மர்மம் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க ஊருக்கே திரும்புறா. நிவேதா அப்படி என்ன பார்த்தா அவ எப்படி தனியால கண்டுபிடிக்க போறா, இந்த பாஞ்சாய சாபம் எப்படி உருவாச்சு என்பதற்கான சம்பவங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. கிராம தெய்வம் பின்னணியில ஒரு கதையை பண்ணி அதை வச்சு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில படத்தை கொடுக்க முயற்சி செய்திருக்காங்க. படத்தோட பின்னணியையும் கேமராவும் எளிமையான கிராமத்தையும் மக்களோட யதார்த்தத்தையும் காமிச்சு நாம எதையோ மிஸ் பண்றோம்ன்ற உணர்வு தராங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், நம்ம கண்ணு முன்ன தப்பு நடக்குதுன்னா கடவுள் பார்த்து பாருன்னு விலைக்கு போகாம நாம தட்டி கேட்டால் பல தப்பான விஷயங்களை தடுக்கலாம்னு சொல்ல வராங்க. நல்ல கருத்து தான். ஆனா இதை 70s 80s பாணியில் சொல்லியிருக்காங்க. நடுவில் பாட்டு வைக்கலன்னா நல்லா இருக்காதுன்னு வலுக்கட்டாயமா சொருகிருக்காங்க. கிளாமர் வேணும்னு தனியா நிக்க வச்சு கேமரா வழியா மேஞ்சிருக்காங்க. ஒரு நீட்டிக்கப்பட்ட சண்டை காட்சி வேற, இன்னும் வேற சில விஷயங்களும் தேவையில்லாம அங்கங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதை விட்டுட்டு என்ன பாதிச்ச ஒரு சீனை சொல்றேன். ஒரு இடத்துல சரவணனோட நோய்வாய்ப்பட்ட பெரியப்பா கேரக்டர் நீ வரலன்னா மூத்திர பாக்கெட் மாத்தாம எத்தனை நாள் இருந்திருக்குமோன்னு சொல்றது அந்த நரகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டுமே புரியும். நம்ம உடம்பு விழும்போது பக்கத்துல இருந்து பாசமா பார்த்துக்க யாரும் இல்லாம போகும்போது அன்னைக்கு செத்து போறோம்னு சொல்றது நிஜம், பெரிய சோகம். ஆனா சரவணன் அந்த மூத்திர பக்கெட்ல இருக்கிறத கொட்டிட்டு கிளீன் பண்ணாம அப்படியே வைக்கிறது இடிக்குது. கல்யாணம் பண்ணிக்காம சுத்துற 2 பேர்ல பாஸ்கர்ன்ற கேரக்டர் இயல்பா இருந்து இந்த இறுக்கமான கதைக்கு கொஞ்சமா ரிலீஃப் கொடுக்குறாரு. தசரதனா வர கவனிக்க வைக்கிறார். ஆனா கூத்து பண்றவருக்கான குரல் கொண்டு வர முடியல. சரி, கதைக்கும் டைட்டிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொத்தத்துல படத்துல சில குறைகள் இருந்தாலும் கிராமத்து பின்னணியில ஒரு தேவையான மெசேஜை சஸ்பென்ஸ் கலந்து கொடுத்துருக்கிறதுக்கு ஓரளவு ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.